வணக்கம், நான் ஸ்னேகா மோகன்தாஸ். இன்றைக்கி வி பீப்புள் ஸ்டூடியோஸ் வழங்கும் கிருஷ்ணா ராதா விஹாருக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப கிராண்டாக இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் நிறைய பேர் குழந்தைங்கள் வந்து கிருஷ்ணா ராதா வேஷம் போட்டுட்டு கலந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கனால இப்போ தான் ஃபோன் ஆன்லைன் இருக்கிற நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கும் ஸ்டடீஸை தாண்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், மற்றபடி அவங்க வந்து சோஷியலாக பழகிற விதமாக இருக்கட்டும், வெற்றி தோல்வியை வந்து எப்படி வந்து அணுகணுங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சொல்லிக் கொடுக்குது. ஸோ இது அழகாக கண்டெஸ்ட் பண்ணுற மிஸ்டர் விக்கிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்து சொல்லிக் கொடுங்க, கூட்டிகிட்டு போங்க இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்க்கு. மேலும் மேலும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து வரணுங்கிற ஒரு ஆசையோடு கேட்டுக்கிறேன். இது ஃபஸ்ட் இயர் பண்ணுறாங்க. ஸோ மேற்கொண்டு பல வருஷம் இவங்க வந்து தொடர்ந்து பண்ணுங்கிறது என்னோடய ஆசை. குறிப்பாக இதை சேர்ந்து பண்ணுறவங்க வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ். ஸோ அதுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஷோஸாக இருக்கட்டும், புது முயற்சிகளாக இருக்கட்டும், ஸோ நம்மளை மாதிரி பப்ளிக் தான் அதை வந்து வரவேற்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து அந்தந்த பேரண்டிங்கை பொறுத்து இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா குழந்தைங்கள விடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து நேச்சுரலாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய குழந்தைய நான் எதுலையுமே ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. எனக்கு 5 வயசு படிக்கிற ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஏஜ் ஃபேக்டருக்கு, அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து கைட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் அந்த குழந்தைக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அதை பண்ண வச்சா நல்லது. அது இல்லைன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கே அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் ஆகுது, நிறைய ஆன்சைட்டி வருது. ஸோ அதெல்லாம் தடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஷோஸுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியரை வந்து கம்மி பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான காம்படிஷன்ஸில் கலந்துக்க வைக்கிறது நல்லது. பட் 6 மாத குழந்தைக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. அப்போ தான் அவங்க வந்து பால் குடிக்கிறதே அப்போ தான் எப்படின்னு கற்றுப்பாங்க. ஸோ தாய்ப்பால் குடிக்கிறதே எப்படி தான் அப்போ கற்றுப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எதுவுமே இது பண்ணால் ஒன்றும் புரியாது. பேரண்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்து விளையாட விடுறாங்க. அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour இல்லை 2 hours ஸ்க்ரீன் டைமிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்க்ரீன் டைமிங்கில் வந்து அவங்க ஏதாவது உபயோகமாக கற்றுக்கிறது பார்த்தா நல்லது. பட் ஃப்ரீயாக இருக்காங்கன்னா, ஏன்னா ஒரு சர்டன் பீரியடில் இப்போ நானே பார்த்திங்கன்னா அதுவே சேலஞ்சிங்காக தான் இருக்குது. நான் ஒரு பாயிண்ட்லலாம் வந்து நிறைய பேரை திட்டியிருக்கேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, எதுக்கு வந்து குழந்தைக்கு இவ்வளோ வந்து ஸ்க்ரீன் டைமிங் கொடுக்குறீங்கன்னு. ஆனால் ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை ஒரு ட்ரெயின் ஜேர்னி, இல்லை ஃப்ளைட் ஜேர்னினா அந்த குழந்தைங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு ஃபோன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் எதுவுமே தடுக்க முடியாது. பட் அந்த ஸ்க்ரீன் டைமிங்கை வந்து கம்மி பண்ணிக்கலாம். தடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது இருக்கிற சூழ்நிலையில். இந்த ஈவெண்ட்டில் கூட கிருஷ்ணா ராஜா குழந்தைங்க வராங்க. இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? ஏன்னா இப்போயே வந்து என்னதான் மேக்கப் போட்டுலாம் ஓடியாந்து இருக்காங்க. அது அழகாக இருக்கும். ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணுறதை தாண்டி அந்த குழந்தைங்க அதை வச்சு சரி பண்ணிட்டு கீழே விழுறது, அது பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும். அது வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரசிக்கிற தன்மையாக இருந்தாலே போதும். ஓகே, தேங்க்யூ.